பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 3வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்பதாக. எங்கிருந்தாலும் உயர்த்தப்படுவீர்கள், யூ வில் பி எக்ஸால்டட் வேர் எவர் யூ ஆர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எருசலேமில் வேலை செய்யும் போது உயர்த்தப்படுவதற்கும் பாபிலோனில் வேலை செய்யும் போது உயர்த்தப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். அவர்கள் எருசலேமில் இருக்கும்போது உயர்த்தப்பட்டால் அது சாதாரண அற்புதம். ஆனால் பாபிலோனில் உயர்த்தப்படுவது அசாதாரணமான அற்புதம். நம்முடைய ஆண்டவர் அசாதாரணமான அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. இந்த 3 வாலிபர்களும் உயர்ந்த ஸ்தானங்களில் உயர்த்தப்பட அக்னியின் சூழ்நிலையில் கடந்து போகும் சூழ்நிலை வந்தது. அக்னியின் பாதையில் கடந்து சென்றபோது அவர்களுக்குள்ளாக இருந்தது விசுவாசம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்பதாக. நம்முடைய ஆண்டவர் அவர்கள் அறிக்கையிட்ட விசுவாச வார்த்தையின்படி எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவித்தார். விடுவிக்காமல் போனாலும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை அல்ல, அவர்களுடைய தைரியமான வார்த்தையாக காணப்படுகிறது. அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அவர்கள் 3 பேரையும் கர்த்தர் பாபிலோனில் உயர்த்தினார். யோசேப்பை பாருங்கள், அவன் தன் தகப்பனோடு இருந்தபோது உயர்த்தப்பட்டிருந்தால் அது சாதாரண அற்புதம். அவன் எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டது அசாதாரணமான அற்புதம். மொர்தெக்காயும் எருசலேமில் இருக்கும்போது உயர்த்தப்பட்டிருந்தால் அது சாதாரண அற்புதம். ஆனால் அவனும் பெர்சியாவில் மிகப்பெரிய பொறுப்பில் உயர்த்தப்பட்டான். அசாதாரணமான அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமானின் ஸ்தானத்தை கர்த்தர் மொர்தெக்காய்க்கு கொடுத்தார். அதுபோல நீங்கள் எந்த தேசங்களில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் வேலை செய்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலை செய்தாலும், உங்களை வேலையில் உயர்த்துவது இயேசுவுக்கு லேசான காரியம். மனிதர்களால் முடியாதது தேவனால் கூடும். உங்கள் உயர்வுக்கு பல மனிதர்கள் முட்டுக்கட்டைகளாக காணப்படலாம். பல தந்திரங்களை செய்து உங்கள் உயர்வை தடுக்க அவர்கள் முயற்சிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அசாதாரணமான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது நீங்கள் பாபிலோனில் இருந்தாலும் உயர்த்தப்படுவீர்கள். காரணம், நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர். அவருடைய வசனம் சத்தியம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவருடைய வசனத்தின்படி நீங்களும் இருக்கும் நிலையிலிருந்து உயர்த்தப்படுவீர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றோருக்கு புதிய பதவிகள் கிடைத்தது. அதுவும் குறிப்பாக பாபிலோனில் புதிய பதவி கிடைத்தது. உங்களுக்கும் புதிய பதவி கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். இதை கேட்டுக்கொண்டும் வாசித்து கொண்டிருக்கும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் காணப்பட்டாலும், எந்த தேசங்களில் காணப்பட்டாலும், உமக்கு பிரியமான ஜீவியம் செய்து உம்முடைய சித்தத்தின் மையத்தில் காணப்படும் போது நீர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், சூழ்நிலைகளுக்கு மேலானவர், எங்களை குறித்த நினைவாகவே இருக்கிற நல்ல தகப்பன். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும், கண்மணி போல காத்தருளும். கையிடுகிற வேலைகளிலெல்லாம் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.